வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவெண்ட் 77 அண்ட் 78க்கான vlog தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம ட்ரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி கோயம்பேடு ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம பெரிய ஜேர்னியே கோயம்பேடுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. கோயம்பேடுலேருந்து பஸ் ஏறி கரெக்டாக காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் நாங்கள் ஆம்பூர் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன கையோட பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூம் புக் பண்ணி அங்கேயே எங்களோட ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாமே முடிச்சுக்கிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டோம். ரெடியான கையோட அங்கேருந்து கிளம்பி வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆனோம். அங்கேருந்து ஜமுனாமத்தூர் பஸ் ஏறி ஜமுனாமத்தூருக்கு 8:40க்கெலாம் நாங்கள் வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு ஜமுனாமத்தூர்லேருந்து ஸ்கூலுக்கு டைரக்ட் பஸ் எதுவுமே இல்லாததுனால நாங்கள் அங்கே ஒரு ஆட்டோ பேசி அங்கே ஸ்கூலுக்கு டைரெக்டாகவே ரீச் ஆனோம். உண்மையாக சொல்லணும்னா எங்களுக்கு பஸ்ஸில் வந்ததில் ஆட்டோவில் வந்தது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதான் கவர்மெண்ட் ட்ரைபல் ரெசிடென்ஷியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் RTNO. ஸோ இங்கே நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, பசங்களுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறதுக்கும், அதுக்கப்புறம் அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். லைக் மோட்டிவேஷனல் செஷன், கெரியர் கைடன்ஸ், அப்புறம் வந்து சைக்காலஜிக்கல் செக்ஷன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ வழக்கம் போல் எங்களுக்கு அந்த நாள் ரொம்ப சிறப்பாகவே போச்சுங்க. ஸோ அடுத்த நாள் ஈவெண்ட்டுக்காக நாங்கள் கிளம்பி ஜமுனாமத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகி அங்கேருந்து திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறதுக்கே 7:20 ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் சேலம் பஸ் ஏறி ராத்திரி ஒரு 11 மணிக்கெலாம் சேலம் ரீச் ஆனோம். லேட்டு தான். ஸோ சேலம் பஸ் ஸ்டாண்ட்கிட்டே எங்களோட டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அங்கே இருந்ததுனால அவங்க வீட்டில் தாங்க ஸ்டே பண்ணோம். ஸோ நைட்டு ஃபுல்லாக அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த நாள் ஈவெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஈவெண்ட் 78க்காக நாங்கள் தங்கியிருந்த எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் இருந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகி சேலம்லேருந்து வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வாழப்பாடியிலேருந்து எங்களுக்கு டைரெக்டாக பஸ் எதுவுமே கிடைக்காதனால அங்கேருந்து ஒரு ஆட்டோ பேசி டைரெக்டாக ஸ்கூலுக்கே நாங்கள் ரீச் ஆகிட்டாங்க. இதுதான் ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அபிநவம். ஸோ இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்த ஹெட்மாஸ்டர்ஸ் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஸோ எங்களுக்கான அன்றைக்கி டேக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வழக்கம் போல தான் எங்கள் வாலண்டியர்ஸை கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி எந்தெந்த கிளாஸுன்னு அனுப்பிச்சி வச்சுருந்தோம். ஸோ அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அவங்க கிளாஸ் போய் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோட்டிவேஷனல் செஷன், சைக்காலஜிக்கல் செஷன், அப்புறம் கெரியர் கைடன்ஸ் அண்ட் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ வழக்கம் போல் இந்த நாளுமே ரொம்ப சிறப்பாகவே போச்சுங்க. ப்ரோக்ராம் முடிஞ்ச கையோட பசங்களை எல்லாருமே ஸ்டேஷ்னரி கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரசிடென்ட் சாரும் ஹெச்எம்மும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே அட்ரஸ் பண்ணாங்க. இப்போ தாங்க எங்களுக்கு பெரிய டாஸ்க்கு. ஆமாங்க, நாங்கள் போன நாள் சேலம் மாநாடு நடந்ததுனால எங்களுக்கு டேரெக்டாக சென்னைக்கு எந்த பஸ்ஸுமே கிடைக்கல. ஸோ நாங்கள் பக்கத்தில் இருக்க ஏத்தாப்பூர் ரோட் ஸ்டேஷன் வழியாக போய் விழுப்புரம் ரீச் ஆகி விழுப்புரத்துலேருந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுவுமே ஒரு பெரிய சிக்கல் தாங்க. ஏன்னா நாங்கள் வந்த ட்ரெயினே செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. அடித்து பிடிச்சி எப்படியோ இடம் ஏறி உட்காந்துட்டோம். ஸோ விழுப்புரம் ரீச் ஆகிட்டு விழுப்புரத்துலேயே எங்களுக்கு டேரெக்டாக பஸ்ஸு கிடைக்காதனால அங்கேருந்து உளுந்தூர்பேட் போனோங்க. உளுந்தூர்பேட்லேயும் எந்த வாய்ப்புமே கிடைக்காதனால சரி சென்னைக்கு எப்படியாச்சும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு காண்டாக்ட் பிடிச்சி ஒரு கேப் பேசி சென்னைக்கு எப்படியோ சேஃபாக ரீச் ஆகிட்டோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.